வணக்கம் ஞாபகம். அதாவது கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட மாவட்டம் அங்கோலா தாலுகா சிரூர் பகுதியில் கடந்த 11 நாட்களுக்கு பிறகு மலை மண் சரிந்து தேசிய நெடுஞ்சாலை 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலை மண் முழுமையாக சரிந்தது. இதில் அந்த பகுதியில் ஓட்டல் வைத்திருந்த ஓட்டல் உரிமையாளர் குடும்பத்துடன் பலியானார். மொத்தமாக 7 பேர் அந்த சடலமாக மீட்கப்பட்டனர். தொடர்ந்து 11 நாட்கள் ஆகியது. இன்னும் ஒரு 3 பேர் சடலம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. குறிப்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் தனது லாரியுடன் மாயமாகியிருந்தார். அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் என்ற லாரி ஓட்டுநர் தனது 22 டயர் கொண்ட சுமார் 20 டன் மரக்கட்டைகளுடன் கர்நாடகாவிலிருந்து கேரளாவை நோக்கி சென்ற அந்த ட்ரக் லாரி அந்த மலைமண் சரிவில் மண்ணுகளுக்கு அடியில் சிக்கியது. இதில் பல்வேறு கட்டமாக தேடியும் இந்த லாரியை கண்டுபிடிக்க இயலவில்லை. இதனைத் தொடர்ந்தான் ராணுவம், இந்திய கடலோர காவல்படை பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டு தேடும் பணியில் ஈடுபட்ட போது தற்போது அந்த மலைமண் சரிந்த இடத்தில் 10 அடி ஆழத்தில் ஆற்றுக்குள் அதாவது 10 அடி ஆழத்தில் மண் புதைகளுக்குள் தலைகீழாக லாரி கிடப்பதை கண்டுபிடித்துள்ளனர். 10 அடி ஆழத்தில் கிடக்குவதை ஸ்கேனர் மூலம் கண்டுபிடித்திருந்தாலும் அந்த பகுதியை நெருங்க முடியவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் யங்காவலி என்ற அந்த ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது அதை தேடும் பணியில் தற்போது அந்த ஓட்டுநர் அர்ஜுன் இன்னும் அவர் சடலமாகவோ அவர் உயிருடனோ எங்கிருப்பார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. லாரியை மீட்டால்தான் அவரின் நிலைமை என்ன என்று தெரிய வரும். இருப்பினும் லாரி தலைகீழாக சுமார் 20 டன் மரக்கட்டைகளுடன் அந்த பகுதியில் 10 அடி ஆழத்தில் மண் புதைகளுக்குள் சிக்கியுள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். தொடர்ந்து அதனை மீட்கும் பணிக்கு இன்னும் 2-3 நாட்கள் கூட பிடிக்கும் என்று தெரிகிறது. மொத்தத்தில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு குழு, NDRF, கடலோர காவல்படை என சுமார் 200க்கும் மேற்பட்ட குழுவினர் அந்த லாரியும் அதன் ஓட்டுநர் அர்ஜுனையும் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சற்று முன்பு 10 அடி ஆழத்தில் லாரி தலைகீழாக கிடப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அதற்கு அடுத்த லாரியை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அபிரகாம்.